தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது உங்கள் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சி. நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் தமிழகம் முழுவதும் அறிந்த ஒரு பிரபலமான ஒரு நபரும் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில தலைவரும் எம்எல்ஏவுமான பூவை ஜெகன் அவர்கள் வந்திருக்கார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஆமாம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடத்தில் முதல்ல உங்களை பார்த்துருக்கோம். நன்றி நன்றி. சொல்லுண்ணே, அரசியல் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. உங்களுடைய பேட்டிகள் கடந்த மாதங்கள்லேருந்து இன்னும் பரபரப்பாக போயிட்டுருக்கு, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தேர்தல் எப்படி இருக்குது? நீங்கள் இன்னும் என்டிஏ கூட்டணிக்குள்ளே போயிட்டீங்களா இல்லை இன்னும் போகலையா? என்ன மாதிரி நிலைப்பாடில் இருக்கீங்க? இல்லை, இப்போ வரைக்கும் நான் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறேன். இப்போ வரைக்கும் எங்கள் கட்சியினுடைய பொதுக்குழு பிப்ரவரி கூடுது. அந்த பொதுக்குழுவில் அன்றைக்கி நாங்கள் டிக்ளேர் பண்ண போகிறீங்க. அன்றைக்கி பொதுக்குழு பிப்ரவரினா ஆல்மோஸ்ட் அரசியல் தேர்தல் தேதியெல்லாம் வந்துடும், ரொம்ப நெருக்கத்தில் வந்துடுமே. 15-16 தேதியில் பொதுக்குழு. இப்போ இந்த முறை அரசியல் காலத்தில் உங்களுடைய கட்சியுடைய பங்கு எந்த லெவலில் இருக்கும்? கூட்டணி எந்த கூட்டணியில் இருந்தாலும் நீங்களும் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கீங்க 5 தொகுதிகள் குறையாமல் கேட்கணும் அப்படின்னு இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ 5 தொகுதிகள் இப்போ என்டிஏ கூட்டணியில் தரல, அதிமுக சைடில் தரலன்னா உங்களுடைய நிலைப்பாடு எப்படியா இருக்கும்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அது நாங்கள் அந்த பொதுக்குள்ள அன்றைக்கி முடிவு எடுத்துருவோம். அந்த பொதுக்குள்ள முடிவு எடுக்கணும். ஆமாம், முடிவு. ஏன்னா நீங்கள் 2006 கலைஞர் தலைமையில் இருந்த கூட்டணியில் போட்டிட்டீங்க. உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு எம்எல்ஏ ஆனீங்க அரக்கோணத்தில். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இப்போ 2021 அதிமுக சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கீங்க. இப்போ திரும்பி மீண்டும் திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குமா? பரவாயில்லான ஒரு பேச்சு இருக்கு. அப்படி இல்லை, கூட்டணி பொறுத்து தான் யார் எங்களுக்கு கேட்குற சீட்டு தராங்களோ அவங்க தான். கூட்டணி பொறுத்தது. இன்னைக்கு நாட்டுடைய நிலவரம் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க. அதாவது திமுகவும் அதிமுகவும் ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தவைக்காவும் முந்திட்டு தான் வந்துட்டுருக்கு. அதனால் தேர்தல் முடிவுன்றது வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ. திமுக அதிமுகவுக்கு மாற்று இப்போ தாவைக்கா வந்துட்டு இருக்கும்போது இப்போ தாவைக்காலையும் ஒரு நிலைப்பாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? சொல்ல முடியாது. ஏன்னா திமுக அதிமுக, அதுக்கு அடுத்தது தாவைக்கா வந்து நீங்கள் 3வது டிக்ளேர் பண்ணிட்டீங்க. சீமான் இருக்காரு ரொம்ப நாளாக 8% ஓட்டோட இருக்காரு, 8-8%. தாவைக்கா இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கவே இல்லையே. அந்த கும்பலை வச்சு நீங்க இல்லை உண்மைதான். இன்னும் அவங்க கட்சியை தொடங்கி இன்னும் தேர்தலை சந்திக்கலைனாக்கா சட்டமன்ற தேர்தல் வந்து அவங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு இதுதான் ஃபர்ஸ்ட் தேர்தல். எம்பி தேர்தல் இருந்துச்சு, அப்போ அவங்க போட்டி இல்லை. அப்போ எம்பி தேர்தல் வந்து அவங்க போட்டி இடல. அதாவது சட்டமன்ற தேர்தலை இடைத்தேர்தலும் வந்துச்சு, அதுலயும் போட்டி அது இடல. அதனால இப்போ ஃபர்ஸ்ட் டைமே இவங்க சட்டமன்ற இந்த பொது தேர்தலை தான் அவங்க போட்டிடுறாங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கருத்து கணிப்பில் வந்து அவங்களும் ஓரளவுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு மாநாடு இல்லை, ஒரு பொதுக்கூட்டனாலே கூட்டம் எவ்வளோ கூடுறாங்கன்றத அப்படி இல்லை எல்லாரும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. எம்ஜிஆருக்கும் இதே கூட்டம் கூடுச்சு, ரஜினிக்கும் கூடியிருக்கு, கமலுக்கும் கூடியிருக்கு. இல்லை, எம்ஜிஆருக்கு கூடினது வந்து அவர் ஆல்ரெடி திமுகல இருந்து வெளியில வந்தனால அது ஈஸியாக அவர் அதை டாலரேட் பண்ணிட்டு போயிட்டார். இந்த கூட்டங்கள்லாம் ஓட்டா மாறும் நீங்கள் நினைக்கிறீங்களா? மாறத்துக்கான வாய்ப்பும் இருக்குது இல்லையா? இல்லையா, இன்னும் அவங்க மெச்சூர்டாகவே இல்லையா அந்த தொண்டர்கள்? அதாவது அவங்க மெச்சூர்ட் ஆகிறதுக்கான அவங்க ஒன்று இதே மாதிரி கூட்டத்தை பார்த்தா கமலும் அவங்க தொண்டர்கள் அத்தனை பேரும் ஒன்றே தேர்தல் களத்தில் நிற்க போகிறதில்ல. அவங்க என்ன தொண்டர்கள் வந்து ரசிகராக இருக்கலாம், அந்த கட்சியோட கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அதனால் அவங்க ஓட்டு மட்டும் தானே போட போகிறாங்க. அவங்க ஒன்று இன்னும் பக்குவப்படலைன்னு சொன்னால் கூட ஓட்டு மட்டும் தான் போட போகிறாங்க. அதுக்கு லீடர்ஷிப் யாரும் அவங்க தான் வந்து தேர்தல் காலத்தில் இருக்க போகிறாங்க. நீங்கள் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிய ஓட் பேங்கிங் பர்சன்டேஜ் வந்து 35 கிராஸ் பண்ணியிருக்கு. ஏடிஎம்கே பார்த்தாலும் அதே நியர்பை 30 கிராஸ் பண்ணியிருக்கு. இப்போ இவங்க 2 பேருமே 65 ஆகிட்டாங்க. இன்னொரு 15% தான் இங்கே ஓட்டு போலிங் ஆகும். 80%க்கு மேலே தமிழ்நாட்டில் ஓட்டிங் வந்து போலிங் ஆனது வரலாறு இல்லை. அப்போ அந்த 15% ஓட்டு வந்து யார் வேணும் வேணான்னு முடிவு பண்ணுறவங்க தான் முடிவு பண்ணுற ஒன்று. அப்போ இந்த 2 பேரில் இருக்கிற 35-30லேருந்து எவ்வளோ ஓட்டை பிரித்து இவர் ஒரு 35% மேலே எடுத்தால் தான் இவர் வெற்றி வாய்ப்பே பெற முடியும். அப்போ அது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? ஒரு கூட்டணி ரெண்டுமே அசைக்க முடியாத கூட்டணி இல்லை, வாஸ்தவம் தான். அதே நேரத்தில்
புதுசாக ஒரு கட்சி என்னதான் அவங்க பண்ணுறாங்க பார்க்கலாம், அவங்கள கொண்டு வரலாமே அப்படின்னு மக்கள் நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம ஏன்னா 67 திமுக அசைக்க முடியாத கட்சியாக தான் இருந்தது. அண்ணாதுரை முதலமைச்சராக இருந்தார், அதுக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுமே 77 ஆட்சி பிடிச்சிட்டாரு. 5 வருஷத்துல ஆட்சி பிடிச்சிட்டாரு. அது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? இல்லை, சாத்தியப்பட்டது எம்ஜிஆர் வந்து காங்கிரஸில் இருந்தார், கலைஞரால் திமுகவுக்கு போனார், அண்ணாவுடைய பேச்சு ஈர்க்கப்பட்டு போனார். திமுகவில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் அவர் டிராவல் பண்ணார். டிராவல் பண்ணி அந்த கட்டுக்கோப்பான அந்த கட்சியோட தொண்டர்களோட ஒரு மிங்கிள் ஆகிட்டார். எம்ஜிஆருக்குன்னு ஒரு இது இருக்குது, மாசு இருந்துச்சு. அப்போ அவருக்கு வந்து அந்த இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்தில் ஒரு 20 பேர் நிர்வாகிங்க இருக்காங்கன்னா எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது அதில் 10 பேர் அப்படியே வந்துட்டாங்க. அப்போ அந்த அரசியல் பயின்றவங்க அவங்களாம். அது தெரிஞ்சனால எம்ஜிஆருக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. கட்சி ஆரம்பித்தோன்னே அந்த அரசியல் செய்வதற்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவருக்கு. புதுசாக நீங்கள் வாங்கன்னு யாரையுமே கூப்பிடல. பாதி பேர் திமுகலேருந்து வந்தவங்க, பாதி பேர் காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க, ஆல்ரெடி அவர் ரசிகராக இருந்தவங்களாம் அப்போ பிலோ 40 இயர்ஸ் மேலே. அப்போ அவருக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒரு பக்குவப்பட்ட தொண்டர்களாக இருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க திமுகலேயே டிராவல் பண்ணனால இவரும் கூட இருந்தனால அவர் டக்குன்னு வரும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார். தொண்டர்கள் வந்து பக்குவப்படணுன்ற ஒன்றே அவசியம் இல்லை தொண்டர்கள். ஏன்னா அவங்க தேர்தல் காலத்தில் வந்து ஓட்டு சேகரிக்க போகிறாங்க, இல்லை ஓட்டு கேட்க போகிறாங்க, ஓட்டு போட போகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி லீடர்ஷிப்ன்றது வேறு தானே. ஆமாம், வேறு ஆட்கள் தானே இருப்பாங்க. இருந்தாலும் இன்னைக்கு போட்டின்னு எடுத்துனாக்கா திமுக அதிமுக தானே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக போட்டி வச்சாக்கா. ஆனால் நீங்கள் இன்னொரு பேட்டிலேயே இன்னொன்று சொல்லியிருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா தாவைக்கா அதிமுக தான் போட்டி அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு. அதாவது நீங்க நல்லா பாருங்க, அரசியல் புரசெல்லாம் வந்து நிறைய இப்போ பேச்சு அடிபடுது. அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டிலிருந்து விலகுமா வெளியேறுமா அப்படின்னு. அது அவங்களுடைய கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர்லாம் கூட தாவக கிட்ட பேசுறாங்கலாம் கூட சொன்னாங்க. அப்போ காங்கிரஸ் ஒரு கட்சி வெளியேறுச்சுனாக்கா 1 by 1 அடுத்தது வேற கட்சி வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி தாவைக்க வந்து எங்களை ஆட்சியில் நாங்கள் பங்கு கொடுக்குறோம், ஆட்சியில் பங்கு உண்டு, கூட்டணிக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் ஆட்சியில் பங்கு, விஜய் முதல்வராக ஏற்றுக்கிறவங்க, அவங்க விஜய் முதல்வரை ஏற்றுக்கிறவங்க, மற்ற எந்த கட்சி வந்தாலும் அவங்கள ஆட்சியில் பங்கு தரேன்னு. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்காது? நம்ம போனோம்னா நம்மள மந்திரி ஆகலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன் இருக்காது? விஜய் ஜெயிச்சிருவாரு, ஆட்சிக்கு போயிடுவாருன்ற மனநிலைக்கெல்லாம் வந்துட்டாங்க. இல்லை, 4 கட்சி கூட்டணி போனாக்கா வாய்ப்பு இருக்குது. இல்லை, 4 கட்சி கூட்டணி போனா வாய்ப்பு இருக்குது. இல்லை. இப்போ நீங்க காங்கிரஸே போனா கூட 3.5% ஓட்டு தான் அவங்க வந்து இண்டிவிஜுவலா ஒரு வாட்டி நிற்கும் போது வாங்கினது. இல்லை, காங்கிரஸ் போனாக்கா அதோட நின்றுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் எப்படி பார்த்தாலும் இன்னும் வந்து காங்கிரஸ் 4 மாசம் இருக்குது தேர்தலுக்கு 4 மாசம் இருக்குது. இந்த காங்கிரஸ் போச்சுன்னா அடுத்தடுத்து ஒரு கட்சி போகுதுன்னு நம்ம எப்படி? காங்கிரஸ் போச்சுன்னா காங்கிரஸ் கொடுக்குற அந்த 25 சீட்டை அடுத்து இருக்கிற கட்சிக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க, நீங்க போகாதீங்கன்னு இருந்துக்கோன்னு சொல்லி. பிரிச்சு கொடுத்தா பரவாயில்ல, மொத்தமாக திமுக நிக்கட்டுன்னு சொன்னாங்க. அப்படி அந்த கூட்டணியை அவர் இழக்கிறதுக்கு தயாரா இருக்க மாட்டாரு. அது இல்லாம கூட்டணி விட்டு காங்கிரஸ் எப்போதுமே இந்த தேர்தல் டைம்ல நடக்கிற இது விஷயம்தான். காங்கிரஸ்ல மட்டும் இல்ல, நீங்க எல்லா கட்சி கூட்டணிலையும் பாத்துக்கலாம். இன்னைக்கு திமுக கூட்டணியிலே இருக்கிற எல்லா கட்சியுமே கூடுதலா சீட்டு வேணும்னு தான் கேக்குறாங்க. அது எப்போதும் டிமாண்ட் பண்றது இல்ல. ஏன்னா முஸ்லீம் லீக்ல இருந்து, கம்யூனிஸ்ட்ல இருந்து, விசிகல இருந்து மதிமுக அத்தனை பேருமே வந்து எங்களுக்கு கூடுதலா சீட்டு வேணும்னு கேக்குறாங்க. கண்டிப்பா அது எல்லா கட்சியிலையும் கேட்க தான் செய்வாங்க. இப்ப 2 தேர்தலில் தனியா ஒரு சீட்டு வாங்கி நின்ற நீங்க வந்து இப்ப 5 சீட்டு கேட்குறீங்கல்ல, அதே மாதிரி எல்லாரும் அந்த டைம்ல டிமாண்டு மேக்சிமம் என்ன தர முடியும்னு பார்ப்பாங்க, அங்க கூட்டணி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதை பொறுத்து தான் இது. ஏன்னா கிட்டத்தட்ட 10 தேர்தல் ஒன்றுமையா சந்திச்சிட்டாங்க. உங்களுக்கு அந்த 21 நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு முன்னாடி உள்ள பாராளுமன்ற தேர்தல் இருந்து ஒரு 10 தேர்தல், கவுன்சிலர் தேர்தல், அது இதுன்னு உள்ள இடைத்தேர்தல் எல்லாத்தையுமே ஒரு இந்த கூட்டணி பலத்தோடய சந்திச்சதுக்கு அப்புறம் இந்த எலெக்ஷன்ல அதை விட மாட்டார். அதை வந்து இழுத்து பிடிச்சிப்பார். எப்படியுமே 1-2 கூடுதலில் போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் யோசிப்பாங்களே தவிர திமுகவுடைய பற்றி உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நீங்கள் கூடயே இருந்திருக்கீங்க, அதுவும் கலைஞர் கூட இருந்திருக்கீங்க. அப்போ அந்த கட்சியோட பலமும் பலவீனமும் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் கூட நீங்கள் பெருசாக ட்ராவல் பண்ணலாம் கூட, அவங்க அப்பா அரசியல் சாணக்கியன்னு சொல்லலாம், கலைஞரோட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அப்போ அவர் எப்படி அந்த முடிவுலாம் எடுப்பார், அதோடைய 60-70% அவர்கிட்ட இருக்கும் இல்லையா அந்த ஆளுமை. அப்போ அதை வந்து விட்டுருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா இங்க பேசுற காங்கிரஸ் கட்சி தலைவர்லாம் இவர் முதல்வர் பெருசா எடுத்துக்க மாட்டார். அவர் டைரக்டா ராகுல் காந்தி கார்கே கிட்ட தான் பேசுவார். என்ன இப்ப ஏற்கனவே ஒரு கண்டித்ததாக ஒரு தகவல் இருக்கு, எப்ப பார்த்தாலும் இதே தான் பேசிட்டு இருக்காங்க, என்ன ஏது கரெக்டா சொல்லுங்க, உங்களுடைய நிலைப்பாடை தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு. அதுக்கு ராகுல் காந்தி இங்க நாங்க டிசைட் பண்றதா, நீங்க உங்க இதை பாருங்க, அவங்க சொல்றதெல்லாம் எடுத்துக்காதீங்கன்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இப்ப
இந்த காங்கிரஸ் இந்த பிளவுபடுமா, இந்த இப்போதான் சமூக வலைதளங்கள் அதிகமாக இருக்கிறதுனால யார் வேணாலும் எது வேணாலும் போட்டுடலாம்ல. காங்கிரஸ் வெளியேறுமா, விடுதலை சிறுத்தை வெளியேறுமா, கம்யூனிஸ்ட் டிமாண்டு அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. அதே போல் இன்னைக்கு தமிழ்நாட்டு வரைக்கும் பாருங்க, இன்னைக்கு என்னென்ன நடக்குதுன்றதை பாருங்க. போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக. அதனால வந்து டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. அதனால சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது. இன்னொன்று, ஒரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் இடைநிலை ஆசிரியருங்க போராட்டம் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் ஜாக்டோ ஜியோ போராட்டம் பண்ணாங்க. இப்போ அவங்கள கூப்பிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்கனாக்கா பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு பதிலாக ஏதோ அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது வந்து தற்சமயம் இப்போ எடுத்துருக்கிறாங்க. அதனுடைய விளைவு, அதனுடைய பலன் என்னன்றது பின்னாடி தான் தெரியும். மறுபடியும் அவங்க வந்து அதை ஏற்றுன்னு போகிறாங்களா, இல்லை மறுபடியும் போராட்டத்து காலத்துக்கு வராங்களா சொல்ல முடியாது. எல்லாத்தையும் விட தூய்மை பணியாளர்கள் அவங்க தொடர்ந்து இப்போ கூட உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு பழைய ஓய்வு திட்டம் கேட்ட அரசு ஊழியர்களை வந்து கூட்டு பேச மாதிரி ஏன் இவங்களை கூட்டு பேசலாமே அரசாங்கம்? தூய்மை பணியாளர்களை கூட்டு பேசலாம். இப்போ அவங்க 2-3 கட்டம் பேச்சுவார்த்தை நடத்தி இடைநிலை ஆசிரியர்கள் வந்து சம வேலைக்கு சம ஊதியம்னு கேட்குறாங்க. சம வேலை சம ஊதியம் இருக்கணும், அவங்களோட எங்களை குறைச்சலாக இருக்குதுன்னு கேட்குறாங்க முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து அதை சரி பண்ணாங்கன்னா பரவாயில்ல. அப்போ வந்து இவங்களும் அரசாங்க ஊழியர் தானே, அவங்களுக்கும் அந்த மனசில் அந்த குறைபாடுகள் இருக்குது, அரசு மேலே அவங்களுக்கு அதிருப்தி இருக்குது. அதே நேரத்தில் அரசு நிறைய திட்டங்களும் அறிவிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு, குடும்ப பெண்களுக்கு இலவச பஸ், இந்த மாதிரி நிறைய திட்டங்களும் செயல்பட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன் டைமில் எப்போதுமே இந்த மாதிரியான போராட்டங்கள் எல்லா ஆட்சி காலத்திலையும், அம்மையார் ஆட்சி காலத்திலையும், கலைஞர் ஆட்சி காலத்திலையும், எடப்பாடியார் ஆட்சி காலத்திலையும் இந்த மாதிரி போராட்டங்கள் கடைசி அந்த 6 மாதம் 3 மாதத்தில் வந்து ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்கும். நமக்கு இப்போ விட்டால் நமக்கு எப்போ கிடைக்க போகுதுன்ற ஒரு போராட்ட காலம் எப்போதுமே நடந்துகிட்டு இருக்கு. அது நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. போல போக்குவரத்து கழக ஊழியர்கள்லாம் நிறைய பேர் சொல்றாங்க, போக்குவரத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து தனியாரா மாத்துற மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு. அப்ப எதிர்காலத்துல வந்து போக்குவரத்து துறையில வந்து வேலை வாய்ப்பு இராம போயிடும், இது அரசாங்க ரீதியா எந்த வேலை வாய்ப்பு இராமையே போயிடும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. இது எல்லாமே அமானுஷ்யமா பேசுறது தானே. இருக்கலாம், வரலாம், போகலாம், எதையுமே வந்து நம்ம வந்து அதாவது இது வந்து தொழிற்சங்கங்களே சொல்றாங்க, போக்குவரத்து துறையில வேலை செய்றவங்களே சொல்றாங்க இது போல் நடக்குது, என்ன பண்றது தெரியலன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இது யதார்த்தமா தான் பேசுறாங்க, யதார்த்தமா தான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவிலேயே அதிக பணம் வந்து வருமானம் வர டிபார்ட்மெண்ட் எதுன்னா ரயில்வே துறை. ரயில்வே துறையே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிரைவேட் கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு டாக் போச்சு. அதே மாதிரி இந்த பூனா இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ட்ரெயின் பிரைவேட் ஓடுது, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அது கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டேஷன் கணக்கு இதெல்லாம் இருக்கு. இல்ல ட்ரெயின் பிரைவேட்டா கொடுக்கல, ஸ்டேஷன் தான் வந்து அவங்க இண்டிவிஜுவலா ஓட்டுறாங்க. ஸ்டேஷன் தான் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க, ஏர்போர்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரெயின் வந்து பிரைவேட்டா வந்து அந்த ஏரோஸ்டர் மாதிரி ட்ரெஸ் போட்டு அந்த ட்ரெயின்ல எல்லாம் டிராவல் பண்ணி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா நாளிதழிலுமே செய்தியே வந்தது. ட்ரையல் பார்த்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 2 வழித்தடத்தை அந்த மாதிரி கொடுக்க போறாங்கன்னு இங்கே ஒரே போராட்டங்கள் இருந்தது. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, மதுரை இந்த பக்கம்லாம் இருந்தது. என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பார்க்கும்போது அந்த நீட் அண்ட் ராயலாக அந்த ட்ரெயினும் அந்த சர்வீஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப நீட்டாக. அது ப்ரைவேட்டில் போனால் எப்படி இருக்கும், நம்ம ஒரு கவர்மெண்ட் பேங்க்குக்கு போகிறதுக்கும் ப்ரைவேட் பேங்க் போகிறதுக்கும் உள்ள வித்தியாசம். ப்ரைவேட் பேங்க் உள்ள போனோடனே வாங்க சார் உட்காருங்க சார்ன்றான், நமக்கு என்னவோ அடுத்த 10 நிமிஷம் ஷார்ட் அவுட் பண்ணி அனுப்பிச்சாரான். கவர்மெண்ட் பேங்க்கில் போனால் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருப்பான், நம்ம ஒன்றும் கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இங்கே போயிட்டு இருக்குது. இப்போ ப்ரைவேட்டில் வந்து பஸ்ஸு கொடுப்பாங்கன்றது பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. என்னன்னா அது பலாயிரம் தொழிலாளர்கள் இருக்கும்போது இப்போ மின்வாரியத்தை அப்படி கொடுக்க போகிறாங்கன்னாங்க. ஆனால் வந்து இந்த திட்டம் வரும்போது அதை தடை பண்ணிட்டாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதல்வர். இதே பாண்டிச்சேரியில் அந்த திட்டத்துக்கு கையெழுத்து போட்டாங்க. உங்களுக்கு வந்து அம்பானி அதானியோட திட்டம் அங்கே போயிட்டு இருக்கு, ப்ரீபெய்டு மாதிரி கரண்ட். நம்ம இங்கேயும் அது கொண்டு வர போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. பட் ஆனால் அதுக்குண்டான சில வழிமுறைகளை இவங்க தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அது வந்துட்டா இந்த ரீடிங் எடுக்கிறவருக்கு வேலை இல்லை. அதே மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபார்மரும் லேட்டஸ்ட் ஹைடெக் கொண்டு வராங்க. அது போட்டுட்டாலும் நம்ம கரண்ட் போயிடுச்சுன்னு போய் போர்மேன் போய் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வேலை இல்லை. அப்போ இந்த வேலை பளுவை குறைக்கிறதுக்கு, ஆட்கள் குறைப்புக்கான பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு மூலமாக தமிழகம் மற்ற ஊர்களுக்கு வரும்போது இங்கே தமிழகத்தில் சில திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டு தானே இருக்காங்க. நம்ம அதையும் பார்க்கணும்ல. இப்போ பஸ்ஸுக்குன்னு நம்ம சொல்லும் போது சென்னை சிட்டியில் மட்டும்தான் கவர்மெண்ட் பஸ்ஸு நிறையா இருக்குது. நம்ம இதே மதுரை, திருச்சி இங்கெல்லாம் போனீங்கன்னா ப்ரைவேட் பஸ் ஓடும்.
சிதம்பரம், சீர்காழி ஆமா. இங்கெல்லாம் போனீங்கன்னா பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு ஈக்குவலாக ப்ரைவேட் பஸ் ரூட்டு போகும். அப்போ அங்கே அந்த பக்கம் பல்வேறு மாவட்டங்கள்ல இருக்கு. சென்னையில் அந்த டாமினேஷன் கிடையாது. ஏன்னா அதுக்கான அப்ரூவல் இங்கே கொடுக்கவே இல்லை. கொடுக்கல. அப்போ இப்படி இருக்கும்போது எல்லாம் சொல்றது தான் எங்க குறைக்க போறாங்க, இது பண்ண போறாங்க. இன்னும் 3 மாசத்துல யாரையும் அப்படி வாய்ப்பு இல்லை. ஒருவேளை தேர்தலுக்கு பின்பு என்ன வேணாலும் நடக்கலாம். அது அரசு ஆட்குறைப்பு வேணா குறைக்கலாமே தவிர மொத்தமா ஒரு டிபார்ட்மெண்ட்டே கொண்டு போய் பிரைவேட்ல கொடுக்கறதுக்கு சாத்தியக்கூறுகள் கம்மியா தான். இல்ல மொத்தமாவே கொடுக்க மாட்டாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படி இருப்பாங்கன்னு சொல்றீங்க. இல்ல அவங்க சொல்றதை தான் நம்ம சொல்றோம். நமக்கு இப்ப நேரடி நமக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பா. அந்த தொழிலாளிங்க அங்க இருக்கிற சங்கங்கள் பேசுறத வச்சு தான் நம்ம பேசுறோம். இப்போ இடையில உங்களை கூப்பிட்டு அதிமுக கூட்டணியில கூப்பிட்டு பேசியிருக்காங்களா? ஏதாவது உங்களை கூப்பிட்டு நீங்க என்டிஏ கூட்டணியில தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் பேசல. ஒன்றும் பேசல. இன்னும் பேசல. இப்போ ஏன்னா பிஜேபி ஏடிஎம்கே ரெண்டு தான் அதிகபூர்வமா இப்போ இந்த தேர்தலில் கூட்டணியில் இருக்கும். இனி கட்சிகள்லாம் வரும்னு சொல்றாங்க. ஆல்ரெடி பாமக 2 ஆகி போச்சு. அன்புமணி ராமதாஸ் ஒன்றும், ராமதாஸ் அவர்கள் ஒன்றும் தனிப்பட்ட முறையில் 2 பேர் போயிட்டு இருக்காங்க. தேமுதிக 2 பேர்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜான் பாண்டியன் அவர்களும் கிருஷ்ணசாமி அவர்களும் இன்னும் சரியான முடிவு சொல்லவே இல்லை. அவங்களுமே இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க தான் சொல்றாங்களே தவிர யாருமே நாங்கள் அதிகபூர்வமாக நாங்கள் இன்னும் அந்த கூட்டணியில் இருக்கோம் யாருமே வந்து அவங்க தனியா தேர்தலை சந்திக்கிறதான சூழ்நிலை இல்லை. யாரோ ஒரு கூட்டணி தான் போறாங்க. கூட்டணி தான் போறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க அதிமுக கூட்டணி தான் வருவாங்க. ஏன்னா வேற அங்க ஆப்ஷன் இல்லை. வேற கூட்டணி போட்டு இல்ல ஒருவேளை தாவைக்காக்கு போவாங்களா அப்படின்னு சொல்ல முடியல. இப்போ செங்கோட்டையன் போனனால எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க வாங்கன்னு இருக்கலாம். ஒரு நோன் பர்சன்றனால எல்லாரு கூடயும் ஒரு இணக்கமான போக்கில் இருக்கிறனால அவர் ஈஸியாக ஃபோன் பண்ணி பேசிடலாம். உங்கள்கிட்ட பேசிடலாம், அவர் ஜான் பாண்டியன் கிட்ட பேசலாம், கிருஷ்ணசாமி சார்கிட்ட பேசலாம், எல்லாத்தையுமே பேசலாம். அதனால எல்லாரும் வாங்க இங்கே நல்ல ஒரு தொகுதி. ஏன்னா 234 தொகுதிக்கும் அவங்க வேட்பாளர் போடுறது பெரிய சாதாரண விஷயம் கிடையாது தாவைக்கா. அப்போ அவங்க வந்து ஒரு 100-150 தொகுதி எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருப்பாங்க மேபி அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதனால அதுக்குண்டான ஒர்க்கை செங்கோட்டையன் அவர்கள் பார்த்துட்டு இருக்கலாம். அதனால இப்போ அண்ணன் வந்து 5 தொகுதி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது தாவைக்கால 10 கொடுத்தா அப்போ நம்ம தாவைக்கா போயிடலாம். இல்லை அது எடுத்தும் கவுத்தனும் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா எங்கள் கட்சியினுடைய பொதுக்குழு முடிவு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். திமுக கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கா மீண்டும் 2006க்கு அப்புறம் ஒரு 20 ஆண்டுகள் கழித்து? அதான் சொல்கிறேனே, அங்க என்ன பொதுக்குழு என்ன பிடி கொடுக்காம பேசிட்டு இருக்கீங்க. பொதுக்குழு என்ன எல்லாம் பொதுக்குழு, அதாவது எல்லாம் மேல இருக்கிறவங்க பார்த்துப்பான்னு சொல்ற மாதிரி அண்ணன் வந்து எல்லாம் பொதுக்குழுன்னு ஒரு பிடிப்பே இல்லாம இல்ல நம்ம தன்னிச்சையா நம்ம பேச முடியாது, சொல்ல முடியாது. அது பொதுக்குழு மெஜாரிட்டியா என்ன சொல்றாங்களோ பேசுறாங்களோ அதை வச்சுதான் நம்ம வந்து டிக்ளேர் பண்ண முடியும், அதை வச்சுதான் பேச முடியும். ஏன்னா உங்க அமைப்பு போலவே இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொல் பிரமாவனும் அங்கே தான் இருக்கார். நீண்ட நெடு நாட்களாக அந்த கூட்டணியில் பயணம் பெற்று இருக்கும்போது அவர் சார்பாக கூட உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருப்பாங்க, வந்துருங்க எல்லாம் ஒருமொத்த கருத்தாக நம்ம இறங்கி செய்யலாம். அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கிடையாது. இல்லை. அப்புறம் வேற என்ன அரசியலில் நீங்கள் பெரிய லெவலில் அடுத்த கட்டம் புரட்சி பாரத கட்சியை கொண்டு போகிறதுக்கான முன்னெடுப்புலாம் என்ன மாதிரி எடுத்து? அதுதான் அந்த என்ன அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலாம், என்ன அடுத்தருடைய நகர்வு என்னன்றது வந்து நாங்கள் அந்த பொதுக்குழு தான் விவாதிப்போம். அது ஆல்மோஸ்ட் பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன கருத்து சொல்கிறாங்களோ அந்த கருத்துப்படி தான் அடுத்தது என்ன நம்ம. சப்போஸ் இந்த தேர்தலில் நம்மளுடைய கோரிக்கையை எந்த கட்சியுமே கூட்டணியும் கேட்கலன்னா தனித்து போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சீமான் மாதிரி? இல்லை, அதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்காது. அதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்காது. அதுக்கு தயாராகலை, தனித்து நிற்கிறதுக்கான இன்னும் தயாராகலை. இந்த தனித்து நிற்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தால் நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே தயாராகிட்டு இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ ஓட்டு வருது பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஓட்டு நம்மளால் வாங்க முடியும் அப்படின்றது வந்து நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே தயாராகிருப்போம். அதுக்கு நாங்கள் வந்து தனித்து நிற்கிற மாதிரி இன்னும் நாங்கள் தயார் பண்ணலை. இப்போ சென்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-65க்கு மேல் தொகுதி ஜெயிச்சாங்க. நீங்கள் வெற்றி பெற்றீங்க. அப்படி பிஜேபியில் ஒரு 4 பேர், மற்ற அப்படி வெற்றி பெற்று ஒரு 75 ஓவரால் வந்தாங்க. அதிமுகவுடைய பெரிய தோல்வி போன தேர்தலில் வந்ததுக்கு முக்கிய காரணம் பிஜேபி ஒரு மதவாத அரசியலை கூட சேர்த்துட்டாரு, அதனால தான் வெற்றி வாய்ப்பு போயிடுச்சு அப்படின்றது பரவலான கருத்து. ரெண்டாவது டிடிவி தினகரனால ஒரு 28 தொகுதிகள் அவங்க டைரெக்டாக அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன்னா எங்கெல்லாம் வந்து டிடிவி தினகரன் 15,000-20,000 ஓட்டு வாங்கினாரோ அங்கெல்லாம் அதிமுக வந்து 10,000-20,000 ஓட்டில் தோக்குறாங்க. அப்போ இந்த ரெண்டுமே ஒரு பெரிய காரணமாக இருந்தது.
இப்போ திரும்பி எம்பி தேர்தலில் அவங்க பிஜேபியை கழட்டி விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் நின்றனால ஒரு சில தொகுதிகளில் 3ஆம் இடத்துக்கு போனாங்க, 2ஆம் இடம் வந்தாங்க. அது வந்து இது இத்தனை ஆண்டு அரசியல் வரலாறுல அதிமுக 3ஆம் இடம் போனது கிடையவே கிடையாது. இப்போ நடந்தது அது. இப்போ பிஜேபி ஒரு அலைன்ஸோடு நின்றாங்க, அதிமுக ஒரு அலைன்ஸ், திமுக ஒரு அலைன்ஸ் நின்று ஜெயிச்சாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் மீண்டும் இதே சட்டமன்ற தேர்தலில் இப்போ வரப்போகிற சட்டமன்றத்தில் திரும்பி அதிமுக பிஜேபியோட சேர்ந்துருக்கு. இப்போ 2021 அதனால தான் அவங்க தோத்தாங்கன்றது அனைத்து தரப்பட்ட மக்களுடைய டாக்கு, பேப்பர், பத்திரிகை எல்லாத்துலேயுமே அது ஒரு செய்தியாகவே வந்தது. ஜெயக்குமார் கூட ஓப்பனாகவே சொன்னார், நான் தோத்தது காரணமே பிஜேபி கூட நான் அலைன்ஸ் போனது தான், இல்லை நான் ஜெயிச்சிருப்பேன், இங்கே 45,000 இஸ்லாமியர்கள் ஓட்டு இருக்கு, பிஜேபி அலைன்ஸ்னால தான் எனக்கு ஓட்டு போடல அப்படின்னு அவர் ஓப்பனாகவே ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். மீண்டும் அதே சூழல் இப்போ வரும் பட்சத்தில் இப்போ ஒரு மதவாத கட்சி பிஜேபின்னு எல்லாரும் டாக் பண்ணுறது தான், எல்லாரும் சொல்கிறது தான். இப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம அதோட போனால் நமக்கு இந்த வாட்டி சரி வருமா வராதா, இல்லை இப்போ ரொம்ப பெருசாக ஒரு எதிர்ப்பு இருக்க? இல்லை, வாஸ்தவம் தான். அதாவது பிஜேபி கூட கூட்டணி போனோமா வேணாமான்றத வந்து அது அதிமுக தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கூட்டணி கட்சியா நீங்க அதை எதிர்க்கலாம். நேரடியாக நம்ம பிஜேபி கூட கூட்டணி இல்லை, நம்ம அதிமுக கூட தான் கூட்டணி, அதிமுக அவங்க கூட கூட்டணி. அதனால அதை பற்றி அவங்க தான் யோசிக்கணும், அவங்க தான் முடிவு சொல்லணும். அப்படின்னாலும் ஒரு போஸ்டர் போட்டால் கூட பிஜேபி சிம்பிள் போட்டு தான் நம்ம அடிப்போம். இப்போ நீங்கள் வேட்பாளராக நிற்கிறீங்கன்னா கூட்டணி கட்சியோடைய சிம்பிள் போட்டு நம்ம அடிக்க போகிறதில்ல. எப்படினாலுமே நம்ம வந்து போஸ்டர் நம்ம அடிக்க போகிறதில்ல. சரி, உங்களுக்காக பிஜேபி தலைவர் வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டாரா? நீங்கள் அதை ஒத்துக்க மாட்டீங்க, வேணான்றீங்க? இல்லை, அது சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கட்சியில் எத்தனை பேருங்களும் அத்தனை பேருக்கு எல்லாமே போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இப்போ அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் நயினார் நாகேந்திரன் வந்து பூவை ஜெகன் சாருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறாருன்னா அப்போ வந்து அங்கே ஒரு மைனஸ் வரலாம்ல. இல்லை, அவங்களுடைய சூழல்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தொகுதிங்களுக்கு போகணும், அதில் தான் அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிற தொகுதிங்களுக்கு போகணும். பர்டிகுலராக எங்கெல்லாம் வரணும்னு அவசியம் பெரும்பாலும் ஏற்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன தேர்தலில் 21 நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ பிஜேபி கூட்டணி தான் இருந்தாங்க. அப்போ பிஜேபி லீடர் யாருமே வரலையே பிரச்சாரத்துக்கு. எங்கள் இப்போ வேலூர் மாவட்டத்தில் பெரும்பாலும் வரல, அதுலேயும் குறிப்பாக என்னுடைய தொகுதிகளாம் வரவே இல்லை, வரவே இல்லை. அதனால எனக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லைப்பா. நான் அதிமுக வந்து அதிமுக கூட தான் கூட்டணி. அதனால அதை கூட்டணி சம்பந்தமாக அவங்களுக்கு கேட்டால் தான் அது சரியாக இருக்கும். அதிமுக கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதிமுக அப்படின்னு ஒரு பெரிய அது ஒரு கட்சி, அது வந்து யாரும் மறுக்க முடியாது. அந்த கட்சியோடு நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணி ப்ரெசன்ட் எம்எல்ஏவாக இருக்கீங்க. அடுத்த தேர்தல் எப்படி கூட்டணி மாறலாம், மாறாமல் போகலாம், அதை நீங்கள் பிடிக்காமல் சொல்கிறீங்க. பொதுக்குழுக்கு அப்புறம் உங்களை ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கிறேன் நான். ஆனால் இப்போ அதிமுக பெரிய பலமாக இருந்துச்சு, இப்போ அந்த கட்சி வந்து நாலாபுறமாக சிதறி கிடக்குது. இப்போது ஒற்றை தலைமைன்றது எடப்பாடி இருக்கிறாரு, பட் ஆனால் ஓபிஎஸ் வந்து முதல்வராக இருந்தவர், அம்மையாரால் சுட்டி காட்டப்பட்டு முதல்வரானவர், துணை முதல்வரானார். டிடிவி தினகரன் தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி ஆரம்பித்து அவரும் போய்கிட்டு இருக்காரு. சசிகலா அம்மையார் தனிப்பட்ட முறையில் அவங்க இன்னும் நான் தான் அதிமுக பொதுச் செயலாளர் லெட்டர் பேர்டு போட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ இப்படி இருக்கும் பட்சத்தில் போன தேர்தலையே இது பிரிஞ்சனால தான் நிறையா ஓட்டுகள் சிதறி போச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களெல்லாம் நீங்கள் வந்து ஏன் கூட்டணி தலைவர்ன்ற ஒரு கான்செப்டில் சேர்த்துக்குங்கன்னு சொல்லலாம் இல்லையா? இல்லை, அது ஆரம்பத்தில் இது சம்மந்தமாக நானும் கண்டிப்பாக பேசியிருக்கேன், சொல்லியிருக்கிறேன். மற்றபடி நம்ம ஓரளவு தான் சொல்ல முடியும். இப்போ ஒன்றா சேர்ந்தாக்கா பலமாக இருக்கலாமே அப்படின்னு. அதை இப்போ ஏற்றுக்கின்னு அதை பற்றி முடிவு பண்ணுறது, நடவடிக்கை எடுக்கிறது வந்து அவங்க தான் பண்ணணும். ஏன்னா ஓரளவு தான் நம்ம பேச முடியும், அதுக்கு மேலே பேச முடியாது இல்லையா? மற்ற அவங்க தானே அதுக்கான முடிவு எடுக்க. இவர் அவ்வளோ பேசிட்டாரு, அதனால எனக்கு இவரை பிடிக்கல, ஈகோ, இந்த மாதிரி விஷயங்கள் போகுது. அம்மையாரை விட கோவப்படுறவங்க, அம்மையாரை விட ஒரு பயங்கர ஒரு ஆக்ரோஷமாக பார்க்குற ஒரு கேண்டிடேட், ஒரு தலைவரை நம்ம பார்க்க முடியாது. அப்படியாப்பட்ட ஜெயலலிதா அம்மையாரே வந்து அவங்கள ரொம்ப கடுமையாக விமர்சித்த திருநாவுக்கரசை சேர்த்துக்கிட்டாங்க, ஆர்.எம். வீரப்பனை சேர்த்துக்கிட்டாங்க, பன்ருட்டியாரை சேர்த்தாங்க. இவங்களாம் வந்து எம்ஜிஆர் இறக்கும் போது ரொம்ப அவங்கள வந்து எதிர்த்தவங்க, நிறையா லூஸ் ஸ்டாக் விட்டவங்க. அப்போ அவங்களையே இவங்க வந்து சரி மன்னிச்சு நம்ம கூட வந்து இரின்னு சொல்லி 91 கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க இல்லையா? அந்த பெருந்தன்மையை எடப்பாடிக்கு இல்லை. அது கரெக்டு தான், அது அவர் தான் கேட்கணும். ஒரு கூட்டணி கட்சி தலைவராக உங்களை கேட்குறேன் நான். அதுதான் சொல்கிறேன்னே, ஒரு கூட்டணி கட்சி தலைவருக்கு ஒரு லிமிட் இருக்குது இல்லையா? அந்த லிமிட் தாண்டி பேச முடியாது. மற்றபடி இந்த விஷயம் எல்லாமே வந்து நீங்கள் நேரடியாக கேட்டால் அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். யார்? எடப்பாடி அவர்களை தான் நேரில் கேட்கணும். ஆமாம்.
இப்போ உங்களுக்கு இதுல வந்து பெரிய பங்கு இல்லை, ஒரு கூட்டணி தலைவரா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி. அதுதான் சொல்றேன், நம்ம பேசலாம் சொல்லலாம், ஓரளவு தான் சொல்லணும். அதை லிமிட்டை தாண்டி நம்ம பேச முடியாது, சொல்ல முடியாது இல்லையா. மற்றபடி சரி தம்பி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அவ்வளோதான், அப்படிதான் சொல்லுவார், சொல்றாரு. மற்றபடி அதுக்கப்புறமா நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம், அதுக்கு மேலே முடியாது இல்லையா. ஒன்றா அவங்க கட்சியில் இருக்கிறவங்க சொல்லலாம், கூட இருக்கிற அடுத்தடுத்த லீடருங்க சொல்லலாம், அப்புறம் புரியுற மாதிரி சொல்லலாம், எடுத்து சொல்லலாம். இப்போ சீமானுடைய அரசியல் நிலைப்பாடை எப்படி பார்க்குறீங்க? ஒரு டைமில் பெரியார் தான் எல்லாம் அப்படின்னு பேசினார், அப்புறம் அப்படியே ஒரு டைமில் வந்து என் முப்பாட்டன் முருகன்றாரு, அப்புறம் டமால்னு மாதிரி இன்றைக்கி போயிட்டு பார்ப்பனைய கடப்பாறையை வச்சு திராவிடத்தை ஒழிப்புன்றாரு. இவருடைய ஒரு ஸ்டேஜையும் மாறி 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 வருது. இப்போ சக அரசியல் தலைவராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை? அதாவது இப்போ நம்ம நாட்டில் இப்போ 10 கட்சி இருக்குது, 10 கட்சியுமே வந்து நம்ம வந்து பெரியார் வாழ்கன்றோம். அது ஒன்றுமே இல்லை, யார் கேட்டாலும் பெரியார் வாழ்க அவ்வளோதான். ஒருத்தர் மட்டும் பெரியார் ஒழிகன்னு சொன்னாக்கா எல்லாரும் பார்ப்பாங்கல்ல, அதனால அவர் சொல்கிறாரு. அப்படி இருக்கலாம். ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, ஆர்எஸ்எஸ்ஸையும் பெரியாரையும் இதையும் பேசாதவனை நம்பாத, அந்த அரசியலை பேசாதவனை நம்பாத, அவன் மோசமானவன் அப்படின்றத ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார். அப்போ வந்து சீமானுடைய அரசியல் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் அப்படின்றாரு. அப்புறம் இடையில வந்து பிரபாகரனை பார்த்தேன் கொண்டன்றது அது பொய்ன்ற மாதிரி நிறைய பரவலான ஒரு டாக்லாம் போச்சு. அதை கையில் எடுத்து வச்சிருந்தவர் இந்த குட்டு வெளிப்படுதுன்றதுக்காக டமால்னு மாறிட்டாரா, ஆர்எஸ்எஸ் கையில் தூக்கிட்டு இருக்காரோ அப்படின்ற ஒரு இது டவுட், அதுக்காக கேட்குறேன். அதுக்காக பெரியார் திட்டினா நம்ம வந்து இங்கே ஆரம்பத்துல இருந்து பெரியார் அவர் விமர்சனம் பண்ணல, அதை தான் சொல்றேன். இப்போ இடைப்பட்ட காலத்தில் தான் பண்றாரு. ஆர்எஸ்எஸ் அவருடைய அவர் கட்சியினுடைய கொள்கையை மாத்திக்கினார், அவ்வளவுதான். தமிழ் தேசியத்திலிருந்து வெளியே வந்துட்டாரு, வந்துட்டு அதாவது எல்லாருடைய பார்வையும் தன் மேல வரணும், ஏதாவது ஒன்று அந்த மாற்று அரசு. ஒருவேளை விஜய் அரசியல் களத்துக்கு வந்தனால ஒரு பதட்டம் ஆயிட்டாரோ, நம்ம ஓட்டுலாம் பிரிய போகுது சொல்ல முடியாது. ஏன்னா இதுல வந்து இளைஞர்கள் நிறைய பேர் வந்து விஜய் வந்து ஒரு சினிமா ஹீரோன்றதுனால நிறைய பேர் அவருடைய ரசிகராக இருக்கலாம், மற்ற கட்சியில் இருக்கலாம், ஆனால் அவர் அவரை ரசிக்கிறவங்களா இருக்கலாம். அந்த திமுகவில் இருக்கிறவங்க கூட எம்ஜிஆர் ரசிப்பாங்க, கண்டிப்பா எம்ஜிஆருடைய ரசிகர் இருக்கிறாங்க. அது போல ரசிகர் வேறு தொண்டர் வேறு. ஆமா, மாற்று கட்சியில இருந்தாலும் ரசிக்கிறாங்க, அதனால கூட வாய்ப்பு இருக்குது இல்லையா, மற்ற கட்சியில இருந்து கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சமீபத்தில் அவருடைய பேட்டி பொதுக்கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே விஜயை திட்டாம அவர் கூட்டத்தை முடிக்கிறதே இல்லை, தம்பி தம்பின்னு திட்டிகிட்டு இருக்காரு. அவருக்கு அப்போ ஒரு பதட்டமான ஒரு சூழலில் இருக்காரோ. நம்ம கிட்ட இருக்கிற 8.5% இருந்துச்சு, இந்த தேர்தலில் நம்ம நின்றுருந்தோம்னா ஒரு 15 ஆக்கியிருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த தேர்தலில் ஒரு பெரிய பேரம் பேசலாம்னு கூட நினச்சிருக்கலாம். அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் விஜய் பண்ணிட்டாருன்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால அவருடைய ஸ்பீச் எல்லாமே இப்போ ஃபுல்லாக இப்போ எப்படி அவர் திமுகவை திட்டிக்கிட்டே அரசியல் பண்ணாரோ அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன், இளைஞருடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆட்டம் பண்ணுறாரு, பேசுகிறாரு. அது அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய. அப்போ தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் வளர்றதுக்கு சீமான் ஒத்து போறாரு, அது நம்ம எடுத்துக்கலாமா மாதிரி சொல்ல முடியாது. பெரியாருக்கு எதிர்ப்பாக பேசுனா ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு அர்த்தமும் கிடையாது, சொல்ல முடியாது. அதாவது இளைஞர்களை வந்து திரும்பி பார்க்க வைக்கணும், யாரா சீமான் அப்படின்னு பார்க்கணும். அதனால் ஒரு புரட்சிகரமான, அதாவது எதிர் அரசியல் பண்ணாக்கா இளைஞர்கள் திரும்பி பார்ப்பாங்க நம்மக்கிட்ட. சரி, ஆமாம், அவர் என்னதான் பேசுகிறன்னு தான் பார்ப்பாங்க. சரி, அந்த கொள்கை நல்லா இருக்குதா, சரியாக இருக்குதா, அவர் பின்னாடி போகலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால அவர் ஒரு மாற்று அரசியல் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அவ்வளவு மாற்று அரசியல் இப்படி கொண்டு வரலாம் விஜயுடைய. அதுதான் சொல்றோம், நம்ம நாட்டில் எத்தனை கட்சி இருக்கோ அத்தனை கட்சியுமே வந்து பெரியாரை எதிர்த்து யாரும் அரசியல் பண்ணல, பெரியார் ஆதரிச்சு தான் பண்றாங்க. கொள்கை தலைவராக தான் வச்சிருக்காரு. அப்ப எல்லாருமே தலித் அமைப்பு கூட வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். நீங்களாம் கூட அம்மா பெரியாரை ஏத்துக்கிறோம் வச்சிருக்கிறோம். ஏன்னா இது தமிழகத்துல ஒரு ஆள் மட்டும்தான் பெரியாருக்கு எதிர்ப்பான அரசியல் பண்றாருனாக்கா அப்ப இளைஞருக்கு திரும்பி பார்ப்பாங்க இல்லையா. அதுவும் இப்பதான் பண்றாரு. இவருடைய ஆரம்பகால வீடியோ பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா பெரியார் என் பாட்டன் என் தாத்தான்னு தான் பேசியிருக்காரு. அந்த கைத்தடியை வச்சு உங்களை அடிப்பண்டான் இருக்காரு. அவருடைய ஸ்பீச் எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்படிதான் பேசியிருப்பார். திடீர்னு இடைப்பட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அவர் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகி திடீர்னு வேற பக்தி அரசியல்ல வந்தாரு. அப்புறம் யாரை திட்டினா கரெக்டா இருக்கும்னு சொல்லி எனக்கு அதாவது நடுநிலையாளர்கள் மற்றவங்கலாம் சொல்ற வார்த்தைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து பிஜேபிக்கு வேலை போயிட்டாரு, பிடிவி மாதிரி செயல்படுறாரு சீமானு, அதனால தான் பெரியாரை திட்ட சொல்லி. ஏன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் காரனோ இந்து முன்னணி காரனோ பிஜேபி காரங்களோ
பெரியாரை திட்டினா யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, இவங்களுக்கு தான் வேலை அப்படின்னு போயிடுவாங்க மக்கள். இதே சீமான் பேசுனா நின்று பார்ப்பாங்க, யார் ஒரு சம்மந்தம் இல்லாம ஒருத்தர் திட்டுறாரு, அதனால சீமானை வளர்த்து விடுறாங்க, மூணாவதா இப்ப விஜய் இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. விஜய் வச்சிருக்கிற 5 கொள்கை தலைவர்ல எல்லாருமே ஃபீல்டில் இறங்கி வேலை பார்த்தவங்க. ஆனா இவரு எந்த ஒர்க் அவுட்டுமே கிடையாது, போறாரு வராரு படுத்துக்கிறாரு தூங்கிக்கிறாரு, இப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த அரசியல் களம். இவரை நம்பி போய் எப்படி இந்த அரசியல் களத்துல இவர் அடுத்து திருவா போய் பிரச்சாரம் பண்ணணும், எவ்வளவு விஷயம் இருக்கு. அண்ணா கொள்கை தலைவர் அண்ணா இருக்காரு, அவங்கலாம் வந்து இரவு பகல் பாராமல் மக்களுக்காக போராடியவர்கள், சிறை சென்றவர்கள், அவங்களாம் அவ்வளோ கீழ்மட்டத்திலிருந்து தான் டம்முன்னு உட்காரல. இப்போ இவர் ஆரம்பிச்சு 2 வருஷத்துலேயே நான் சிஎம் சீட்டு வேணுன்றது எந்த விதத்தில் நியாயம்? இது கரெக்டான விஷயமா இருக்குமா? அது ஜாம்பவான்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. இந்த 50 ஆண்டு ஆளுகள் அரசியலில் யாருமே அப்படி தனிச்சு வந்து டமால்னு போய் சிஎம் சீட்டில் உட்காரல, விஜயகாந்த் உட்பட. இல்லை கரெக்டு தான், ஆனால் அதை மக்கள்லாம் சொல்லணும். நீங்களும் நானும் சொல்றதுல ஒண்ணும் இல்லை, கண்டிப்பா மக்கள் சொல்லணும் இல்லையா? மக்கள் சொல்லணும், அது தேர்தலில் கண்டிப்பா அதுக்கு சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்தில் ஒரு மீடியான்ற ஒரு அட்டென்ஷன்ஸ் வந்து எல்லா தேர்தலையுமே ஒரு விஷயங்கள் வந்து நம்ம கலந்து ஆலோசிக்கிறதும் பேசுறதும் மக்களுக்காக முன்னெடுக்கிறதும் வழக்கமான ஒன்று தானே. அதை வச்சு தான் உங்களுடைய நிலைப்பாடு ஏன் இப்படி இருக்கு, நீங்க இறங்கி வேலை செய்யுங்கன்னு தான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் வந்து நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு சொல்லல, நீங்க வச்சிருக்கிற 5 கொள்கை தலைவருமே மிகப்பெரிய ஆளுமை, தமிழ்நாட்டுடைய முக்கியமான தலைவர்கள். நீங்க சாதாரண தலைவரை வைக்கல, நீங்க அண்ணாவை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க, திமுகன்றதை உருவாக்குனவர் அண்ணா, அவரை கொண்டு வந்து நீங்க திமுக வந்து திட்டுறீங்க. இதுலயே முரண்பாடு இருக்கு. பெரியார கொள்கை தலைவர்ன்றீங்க, அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது திராவிட கழகம். அப்போ உங்களுடைய கான்செப்ட்லயே அங்கேயே அடிபடுது. இப்போ வேலுநாச்சியார் இருக்காங்க, அந்த அவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் நீங்கள் வந்து இப்போ திடீர்னு இப்போ ஒரு ஆளாக இப்போ திரும்பி சேர்த்துக்கிட்டே வரீங்க. திரும்பி இப்போ எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்க கையில், இப்போ இவர் பாக்கெட்டில் அம்மாவுடைய படத்தை வச்சு தான் சுற்றிட்டு இருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். இப்போ நீங்கள் இவர் செங்கோட்டையனும் ஜெயலலிதா அம்மையார் படத்தை வச்சுட்டு இருக்காரு, அந்த போர்டில் கூட ஒன்றாங்க ஈரோட்டில் அப்படி தான் வச்சுருக்காரு. அப்போ ஊழல் குற்றச்சாட்டில் முதல் முறையாக தண்டிக்கப்பட்டவங்க குற்றவாளின்னு தீர்ப்பு வந்தது அம்மையார். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஊழல் குற்றம் செஞ்ச அதிமுக ஆளை கூட வச்சுக்கிட்டு நீங்கள் ஊழலை ஒளி பண்ணுறதுல எந்த விதத்தில் நியாயம் இருக்குன்னு தெரியலையே. அவருடைய கொள்கை அதுலேயே முரண்படுதில்ல. இல்லை கரெக்டு, ஆனால் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கலையே. எப்படி சொல்கிறீங்க? மக்கள் அதை ஏற்றுக்கலையே. மக்கள் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்கல்ல. யார? அம்மாவுக்கு. இல்லை இல்லை, அவங்க அதோட தான் இறந்துட்டாங்கல்ல. அவங்க அந்த தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் தீர்ப்பு தானே அவங்க வந்து பெயிலில் வந்தாங்க, அப்படியே இறந்துட்டாங்க. சசிகலா அவர்கள் வந்து அவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த 21லயும் அவங்க தான் முதலமைச்சர் ஆயிருப்பாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க? கண்டிப்பா அவங்க தான் முதலமைச்சர் ஆயிருப்பாங்க. அடுத்து வரப்போற 29 26லயும் அவங்க தான் முதலமைச்சர் ஆயிருப்பாங்க இருந்திருந்தாங்கன்னா. அதுக்கப்புறம் வரப்போற 31லயும் அவங்க தான் முதலமைச்சர் ஆயிருப்பாங்க. இது எப்படி நான் எடுத்துக்கிறதுன்னு தெரியலையே. ஆமா, அவங்களுடைய இல்ல அந்த அளவுக்கு அவங்க வந்து நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாங்க, மக்களை வந்து நல்லா கவர் பண்ணாங்க. மக்கள் வந்து திமுக நல்ல திட்டங்கள் கொண்டு வரல, மக்களை வந்து இல்லையே 2வது முறை ஆட்சி பிடிச்சது ஃபர்ஸ்ட். இப்போ எம்ஜிஆருக்கு அடுத்தது அம்மா தானே இல்லையா? கலைஞரே வந்து 69ல் சிஎம் ஆனாரு, திரும்பி 71ல் ஜெயிச்சு தானே சிஎம் ஆகுறாரு. தொடர்ந்து அவரு 2 முறை வந்திருக்காரு. அது வந்து இடையில தானே. இல்ல 69 அண்ணா இல்ல, அண்ணா 67ல அண்ணா வராரு, அண்ணா இறந்த பிறகு அதுக்கப்புறம் தான் கலைஞர் வராரு. 69ல அவர் நேரடியா தேர்தலை சந்திச்சு வராரு. நேரடி தேர்தல் தான் 71ல ஜெயிச்சு தானே வராரு. 71ல தான் வராரு. ஆமா, ஃபர்ஸ்ட் வாட்டி இப்ப எடப்பாடி வந்த மாதிரி வந்துட்டாரு. எடப்பாடி வர மாதிரி வந்துட்டாரு, முதல்வர் ஆயிட்டாரு. முதல்வரா இருந்து அடுத்த தேர்தலை செஞ்சு ஜெயிக்கிறாரு. அப்புறம் அவரும் 2 முறை தொடர்ந்து தானே முதல்வரா வந்திருக்கிறாரு. அதுதான் சொல்றது. எம்ஜிஆர் அப்படி வரல. தேர்தலை சந்திச்சு தான் வந்தாரு. ஆட்சி கலைச்சு கழிச்சு வந்தாரு. அதே போல 3 வருஷம் 4 வருஷத்துல கலைப்பாங்க, திரும்பி ஜெயிப்பாரு. அதே போல அம்மாவும் தேர்தலை சந்திச்சு 2 முறையா தொடர்ச்சியா முதலமைச்சர் ஆனாங்க. அவரும் தேர்தலை சந்திச்சு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து அண்ணா இறந்ததால் முதலமைச்சராகி மீண்டும் தேர்தலை சந்திச்சு முதல்வர் ஆனாரு. நீங்க இப்ப எம்ஜிஆர் வரலாறு நீங்க பேசும்போது எடுத்துக்கிட்டீங்கன்னா சட்டசபையில எம்ஜிஆர் ஜெயிப்பாரு, அப்படியே எம்பி தேர்தலை பாத்தீங்கன்னா தோத்துருவாரு. நீங்க உங்களுக்கு தெரியாத வரலாறு ஒண்ணும் இல்ல. அப்ப திரும்பி சட்டசபையில ஜெயிப்பாரு, அடுத்த 1 வருஷத்துல எம்பி தேர்தல் வரும், திரும்பி திமுக தோத்துருவாரு. அப்ப அந்த நீங்க நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? சட்டசபையில ஒரு மாதிரியும் வாக்கும், பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரியான வாக்கும், மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? அப்ப இது வெற்றி, இதுல தோத்துட்டா இதுல ஜெயிக்கிறாங்க, இதுல தோத்துட்டா இதுல ஜெயிக்கிறாங்க, இப்படிதான் மாறி மாறி வந்துட்டு இருந்துச்சு உங்களுக்கு. அப்ப மக்கள் வந்து யாரையுமே கரெக்டான இடத்துல கொண்டு போய் எப்படி சேர்க்கறதுன்னு அவங்களே ஒரு குழப்பத்துல தான் இருக்காங்க. இந்த தொடர் வெற்றி தொடர் இது இப்ப மு க ஸ்டாலின் இந்த 25ல 26ல ஜெயிச்சாருன்னா அம்மாவுடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணுவார். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? ஆனால் பல்வேறு நலத்திட்டங்கள் இப்போ நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதைப் பொருள் அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லும் போது அப்படி பார்த்தீங்கன்னா
அதிமுக ஆட்சியிலையுமே விஜயபாஸ்கர் அமைச்சருக்கு பேரே குட்கா அமைச்சர்னு ஒரு பேரே இருக்கும். ஏன்னா குட்கா நிறைய ரெட் ஹில்ஸ்ல பறிமுதல் பண்ணாங்க. வாஸ்தவம் ஜார்ஜ் கமிஷனர் ஜார்ஜ் மேல அந்த குற்றச்சாட்டு இருந்துச்சு. அப்போ போதைப் பொருள் அப்பயும் அதிகமா இருந்ததுன்னு ஒரு குற்றச்சாட்டாகி கேஸ் ஆகி அந்த லிஸ்ட்ல யார் யாருக்கு பணம் கொடுத்து இதெல்லாம் அப்பவே நடந்துட்டு இல்ல இருந்தாங்க. அப்படி போதை வந்து அப்போ இருந்திருந்தாலும் இந்த அளவுக்கு மோசமா இல்ல. இன்னொன்று வந்து குஜராத்ல இருந்து தான் மூட்டை மூட்டையா இங்க வருதுன்றாங்க போதைப் பொருள். அது தெரியல. அது காவல்துறை தான் தெரியும். காவல்துறை தான் காவல்துறை ஒரு பக்கம் பிடிச்சி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1750 டன் கஞ்சாவை வந்து பள்ளிக்கரணையில் உள்ள அந்த அணு உலையில போட்டு எரிச்சாங்க. பிடிச்சதெல்லாம் போலீஸார் இது வரைக்கும் கைப்பற்றிய ஒரு 1750 கிலோ அணு உலையிலையா? அதாவது அந்த இது இருக்கு இல்லையா நெருப்பு, அந்த இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இந்த நெருப்பு மாதிரி பெரிய டேங்க் மாதிரி இருக்கும். அது பேர் டக்குன்னு நினைவுல இல்லை. அதில் போட்டாங்க. அதில் போட்டு எல்லாத்தையுமே டிஸ்போல் பண்ணாங்க. அந்த சாராயம் பாட்டில்லாம் பிடிச்சாங்கன்னா வண்டி வச்சு ஏற்றுற மாதிரி இந்த கஞ்சா மற்ற இந்த அபின் இதெல்லாம் போட்டாங்கன்னா அதில் போட்டு தான் இது பண்ணுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அப்போ வந்து இவங்க பிடிக்க பொருள்லாம் அழிக்க தான் செய்கிறாங்க, பிடிக்கவும் செய்கிறாங்க. இது வந்து எப்படின்னா திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற கதை தான். ஒரு பக்கம் போலீஸ் வந்து போய்கிட்டே பிடிச்சிக்கிட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் இது கொஞ்சம் ரேட்டில் கிடைக்குதுனால வாங்கிக்கிறாங்க. ஒரு பாட்டில் போய் சரக்கு குடிக்கணும்னா 200-300 ரூபா செலவாகும். இதுனா ஒரு 50-100 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இப்போ அது மட்டும் கிடையாதுண்ணே, போதைப் பொருளில் கஞ்சா மட்டும் காரணம் கிடையாது. மாத்திரை வாங்கிக்கிறானுங்க மெடிக்கலில். இப்போ ஒன்று ஒன்றா அடுத்த லெவல் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணால் என்ன வரும்ன்ற லெவலுக்கு இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு போதை மெடிக்கல் ஷாப்பில் வந்து போதை மாத்திரை விற்கிறாங்களா? போதை மாத்திரை இல்லை, ஜுரத்துக்கு போடுற மாத்திரையே ஏதோ ஒரு கோக்லேயே அதுலேயே போட்டு குடிச்சாங்கன்னா போதை வரும்னு வாங்க. அதே மாதிரி இந்த ஒயிட்னர் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட்னரை வந்து நல்லா மோந்தா போதை வருதுன்னு வாங்க. நிறைய இருக்கு, நானே ஆர்டிகல் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க? ஆமா, இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய கட்டுரையே எழுதிருக்கேன். நான் ஒரு பெரிய நாளிதழில் இருக்கும்போது அதெல்லாம் எடுத்து அந்த ஒரு மாத்திரை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களா? இல்ல எனக்கு எந்த பழக்கமும் கிடையாதுங்க. இல்ல எப்படி இதெல்லாம் நடக்கிறத கேள்விப்பட்டு எழுதுனது. கேள்விப்பட்டு வச்சு நம்ம எப்படி இல்ல அதெல்லாம் ஆதாரபூர்வமா எல்லாம் ரெக்கார்டு பூர்வமா வச்சு எழுதுனது. அதை நம்ம பார்த்துருக்கணும். இல்ல அந்த மாத்திரையெல்லாம் கைப்பற்றி போட்டோ பிடிச்சி வச்சு அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் சொல்றது வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதைகள். அப்பவே நாங்க போட்டோ எடுத்து அதெல்லாம் பெரிய ஆர்டிகலா பண்ணோம். நாங்க பெரிய பிரபல நாளிதழில் வந்த செய்திகள் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இது இப்பன்னு இல்லை, எப்போதுமே உள்ளதுதான். இந்த ஆந்திரால இருந்து திருட்டு சாராயம் வரும். இதை வந்து ஒழிக்க முடியுமா? முற்றிலும் ஒழிக்கிறது யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒழிக்க முடியாது. இது வந்து இப்படி கை வச்சு கை வாங்கிட்டு போறது பெருசா வர்றது கிடையாது. அப்போ இப்போ மீடியாக்கள் இன்னைக்கு அதிகமா இருக்கிறனால இந்த குற்றச்சாட்டுகள் பெருசா வெளியில தெரியுது. இல்லைன்னா இது தெரிய போறது கிடையாது. அதனால இவர் ஆட்சியில பாலாரும் தேனாரும் ஓடிச்சு, இவர் ஆட்சியில ஓடலை அப்படின்றது கான்செப்டே கிடையாது. எல்லா ஆட்சியாளர்களும் நல்லது பண்ணணும்னு தான் வராங்க. சில விஷயங்கள் இப்படி நடக்கும்போது நமக்கு அது வந்து தவறாகவும் தெரியும், சரியாகவும் தெரியும். அந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இவங்க பண்றது தப்பா தெரியும், இங்க இருக்கும்போது அவங்க பண்றது தப்பா தெரியும். இந்த போதை கலாச்சாரத்தினால தான் தொடர்ச்சியா பாலியல் குற்றங்கள்லாம் நிறைய நடக்குது. கண்டிப்பா அது உண்மை. அது எப்போ இல்லாத அளவுக்கு இப்போ இந்த முறை நிறைய நடக்குது இல்லையா? கண்டிப்பா. அப்போ அதனால தானே வந்து இப்போ சட்ட ஒழுங்கு கெட்டு போகுதுன்ற மாதிரி பேசுறாங்க. அவங்க நிகழ்ச்சியே பேசுறாங்க இல்லையா, கம்யூனிஸ்ட்லாம் பேசுறாங்கல்ல. அப்போ வந்து உண்மை நிகழ்வு தானே அவங்க சொல்றாங்க, பொய்யா யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. எதிர்கட்சின்றதுனால யாரும் பொய்யா சொல்ல மாட்டாங்கல்ல, அவங்க கூட்டணி கட்சியே சொல்றாங்கல்ல. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே எடப்பாடி வந்து எதையுமே பெருசா எடுக்காம உடனே ஒரு அறிக்கை விட்டுறாரு. புருஷன் முன்னாடி சண்டையா இருக்கும், அந்த முன்னாடி கத்தி இருக்கும், அது ஒரு வீடியோ வந்துருச்சுன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாரு. கடைசியில் அந்த அம்மா அறிக்கை கொடுக்குது, ஏங்க என் புருஷனுக்கும் எனக்கும் சண்டைங்க கோயம்புத்தூர்ல. அப்போ ஒரு குழந்தை செங்கல்பட்டுல ஒரு குழந்தை பிரச்சனை புருஷன் முன்னாடிக்கு. புருஷன் குழந்தையை கூட்டிட்டு போயிட்டாரு, குழந்தை காணவில்லை, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுட்டாரு. அந்த அம்மா திரும்பி அறிக்கை கொடுக்குது, ஏங்க எனக்கும் என் புருஷனுக்கு சண்டை, என் புருஷன் தான் என் பிள்ளையை தூக்கிட்டு பண்ண. அப்போ எதையுமே புரிஞ்சிக்காமையே அவர் வெறும் இந்த அரசியலே பண்ணிட்டு இருக்காரு, மக்களுக்கான அரசியல் ஒன்றும் எடுக்க மாட்டாருன்றது தான் பொதுமக்களின் கேள்வியா இருக்கு. இல்லை அதை உடனே வந்து காவல்துறை வேற யாரையா கூட அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வச்சிருக்கலாம் இல்லையா? இல்லை, புருஷன் குழந்தையை கூட்டு போனதை வந்து பொண்டாட்டி வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லையே. அவங்க தெளிவுபடுத்துறாங்க, கடத்திட்டு போல. அவங்க டைவர்ஸ் ஆகணுங்களா கூட இருக்கலாம். இல்லை டைவர்ஸ்லாம் இல்லை, அது ப்ராப்பரான பேப்பர் நாளிதழெல்லாம் வந்திருக்குது. ஆமாம், அதை தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எடப்பாடி அவர்களை குற்றம் சாட்டுறது என்னுடைய நோக்கம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் இன்னும் மக்களுக்கான அரசியல் பெருசாக எடுக்கலையே. இன்னும் எவ்வளவோ குறைகள் இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் பேசுங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து இதையே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே பொதுமக்களுக்கு என்னடா இது, எப்போ பார்த்தாலும் இவர் இதையே சொல்லிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வராதா? அதுக்காக சொல்ல வரேன். இன்னும் தேர்தல் நெருங்கிருச்சு, இன்னும் நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கே எவ்வளோ நாள் பேசிகிட்டு இருப்பீங்க? அது மட்டுமே உங்களுக்கு வாக்கு வங்கியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். அவங்களுக்கு தெரியாத அரசியல் கிடையாது, இருந்தாலும்
நம்ம சொல்கிறது என்னென்னா நீங்கள் இன்னும் அரசியல் நிலைப்பாடை இன்னும் எடுங்க. ஏன்னா அவருக்கு இன்னும் ஒரு பதட்டமான சூழல்லே இருக்கார். விஜய் வருவார்னு எதிர்பார்த்தாரு. இப்போ சர்வேலாம் கொஞ்சம் மாறணும்னு, சரி விஜய் வரலனாலும் பரவாயில்ல, நம்ம இந்த கூட்டணியோட போயிடலாம், அன்புமணி வந்தாருன்னா போதும், தேமுதிக வந்தால் போதும், இப்போ நீங்கள் மற்ற இன்னும் 2 பேரெல்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்பில் இப்போ வந்திருக்கிறாரு. பட் ஆனால் தேமுதிக 2 பேரிடமும் பேசிகிட்டு இருக்காங்க. திமுகட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க, அங்கேயும் பேசிகிட்டு இருக்காங்க. ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக தான் ஆணித்தனமாக பேசிகிட்டு இருக்காரு. அன்புமணி ராமதாஸ் 2 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்றது தகவல். தாவைக்காட்டியும் பேசிகிட்டு இருக்காரு, அதிமுகட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. அதனால தான் பாலு அவர்கள் போய் ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிட்டாங்க. தாவைக்கா நிர்வாகிகளை எடுத்து இத்தனை வருஷமா இல்லாத ஒரு நிலைப்பாடு திடீர்னு போயிட்டு எடுத்தாங்க. இன்னொன்று பக்கத்து ஆஃபீஸ் பனையூர்லேயே இருக்குன்ற ஒரு காரணமாகவும் இருக்கலாம். அதனால இந்த அரசியல் களம் வந்து ஒரு டைனமோஸ் இதுலேயே போகுது. யார் இப்போ அண்ணனை கேட்டாலும் அண்ணன் பிப்ரவரிக்கு அப்புறம் தான் என்னுடைய நிலைப்பாடுன்றீங்க. இப்போ தேமுதிக கேட்டால் ஜனவரியில் மாநாடு முடிஞ்ச பிறகு நிலைப்பாடு, 9ஆம் தேதி மாநாடு. அதனால இந்த அரசியல் களம் பிப்ரவரியிலேருந்து சூடு பிடிக்கும், இப்படி எடுத்துக்கலாம். உங்களுடைய பொதுக்குழுக்கு பின்பு சூடு பிடிக்கலாம் அரசியல் களம். அப்போ உங்கள் நிலைப்பாடு தெரிஞ்சிடும் பிப்ரவரியில். கண்டிப்பாக தெரியும். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பல்வேறு கட்சிகளை பற்றி எல்லாம் பேசியிருந்தோம். நீங்கள் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, நிறையா விஷயங்கள் கரெக்டான பதில்கள்லாம் கொடுத்தீங்கன்னா. இப்போ நான் என்ன, இப்போ நீங்கள் வெற்றி பெற்றீங்க, அந்த தொகுதி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எதிர்கட்சியோட இணக்கமாக இருக்கிறதுனால உங்கள் தொகுதிக்கு நலத்திட்டங்கள்லாம் செய்கிறதுக்கு. எதிர்கட்சியோட இணக்கமாக இல்லை, எதிர்கட்சி கூட்டணியில் தானே வெற்றி பெற்றீங்க. அப்போ நீங்கள் வந்து அப்போ எதிர்கட்சியோட அணின்ற மாதிரி தானே ஆளுங்கட்சி பார்ப்பாங்க. அதனால உங்களுடைய தொகுதிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டு, செயல் திட்டங்கள்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்களா, செயல்படுத்தியிருக்காங்களா? அதாவது எம்எல்ஏ ஃபண்டு வந்து நிறுத்த முடியாது, அது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மற்றபடி வந்து மற்ற நிதியெல்லாம் வந்து ஆளுங்கட்சி நாங்கள் தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி அவங்க தான் எல்லா வேலையுமே பார்க்குறாங்க. நம்ம ஏதாவது இப்போ மக்களுக்கு தேவையானது நம்ம சட்டமன்றத்தில் பேசினாலும் இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் லெட்டராக கொடுத்தாலும் இந்தந்த திட்டம்லாம் இந்த தொகுதிக்கு வேணும், இதெல்லாம் இந்த உதாரணத்துக்கு அவங்க வந்து எது சமுதாயம் கொடுங்க மக்கள் கேட்குறாங்க, இல்லை இது போல் வந்து ஒரு பெரிய பாலம் ஒன்று கட்டணும்னு சொல்கிறாங்க, பாதிப்பு அதிகமாக இருக்குது, மழை நேரத்தில் இந்த வெள்ளம் வர நேரத்தில் எங்களால் வர முடியல அப்படின்னு, இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஊர் பாதிக்கப்படுது அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து பெரிய பட்ஜெட்ன்றதுனால சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலேருந்து அதை பண்ண முடியாது. அதனால் நம்ம ஜென்ரல் ஃபண்ட்லேருந்து நம்ம கேட்குறோன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் நம்ம கேட்குறது அதெல்லாம் வந்து கிடைக்காது, அதெல்லாம் கிடைக்காது, பெரும்பாலும் கொடுக்குறது நம்ம கொடுக்குறது இல்லை. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்ன்ற திட்டத்தில் கூட நம்ம கொடுத்த வேலை 10 வேலை கேட்டாங்க, 10 வேலை கொடுக்கலான்னு. ஆனால் நம்ம கொடுத்ததில் வந்து ஒரு 3 வேலை மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒன்று நான் பஸ் ஸ்டாண்டு ஒன்று கேவி குப்பத்தை பஸ் ஸ்டாண்டு கிட்ட பஸ் ஸ்டாண்டு, இன்னொரு பஸ் ஸ்டாண்டு ஒன்று பரதராமின்னு ஒரு ஊர், அது அங்கே வந்து பஸ் ஸ்டாண்டு இல்லை. சரி, அதுக்கு பதிலாக வந்து ஒரு 2 சமுதாய கூடம் பெரிய அளவில் பண்ணணும், ஒரு 1 கோடி ரூபாய் அளவில். அதாவது பெரிய வில்லேஜ், அந்த வில்லேஜை சுற்றி ஒரு 10 வில்லேஜ் இருக்கிறாங்க, அங்கே அது பண்ணோம்னா அது நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அது பண்ணியிருக்கிறோம். அது ப்ராசஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது போல் ஒரு 2-3 வேலை மட்டும் தான் தவிர நம்ம எழுதி 10 வேலை கொடுத்து எதுவுமே பண்ணலை. நான் கல்லூரி கூட நான் அதில் தான் கேட்டேன். கல்லூரி வந்து பெண்கள் கல்லூரி தான் கேட்டது, அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இது உமன்ஸ் காலேஜ். ஆனால் அவங்க கொடுத்து வந்து கோயட்டு தான் கொடுத்தாங்க. அதிலே வந்து மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை பண்ண முடியலையன்றதுனால, ஏன்னா நம்ம வந்து ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் அப்படின்ற மாதிரி தான் அரசாங்கம் பார்க்குது. அது மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, அந்த தொகுதியில் இருக்கிற குறைகளை பேசுறதுக்கு தான். ஆனால் முதல்வர் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெற்றி பெற்றப்போ அவங்க சொன்ன ஸ்பீச்சில் எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் சேர்த்து தான் நான் செயல்படுவேன் சொன்னாங்களே தவிர, ஆனால் அது போல் செய்யலை இல்லை. இப்போ நாங்கள் எவ்வளவோ திட்டத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம், சட்டமன்றத்தில் பேசுகிறோம், இதெல்லாம் தொகுதிக்கு ஒன்று நீண்ட நாள் கோரிக்கை, அந்த மக்களுடைய பல நாள் கோரிக்கை, இதெல்லாம் நிறைவேற்றி கொடுங்கன்னு, அது எதுவுமே நடக்கலையே. நீங்கள் நட்பு ரீதியாக கூட கேட்கலாமா? ஏற்கனவே 2006 நான் எம்எல்ஏ இருந்திருக்கிறேன், அப்படி கூட நான் மனுவை கொடுத்துருக்குறேன். அப்படியும் நான் முதலமைச்சர்கிட்ட மனுவை கொடுத்துருக்கிறேன். அந்தந்த துறையில் எது அந்த துறையை அந்த துறையினுடைய அமைச்சர்கிட்ட மனுவை கொடுத்துருக்கிறேன், மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனுவை கொடுத்துருக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண, சட்டமன்றத்திலையும் பேசுகிறோம், பதிவு பண்ணுறோம், ஆனால் நடக்கலையே.
ஒரே பார்வை வந்து அவங்க வந்து எதிர்கட்சி அப்படின்னு பார்த்தாலும் எதிரி கட்சின்ற மாதிரி பார்க்கக்கூடாதுல்ல. கண்டிப்பா எதிரியை பார்க்கக்கூடாதுல்ல. கண்டிப்பா. இப்போ வரும் தேர்தலில் நீங்க இருக்கும் கூட்டணி எந்த கூட்டணியோ அந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆளுங்கட்சியா வரும்போது உங்க தொகுதிக்கு கண்டிப்பா எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும் அந்த தொகுதியில அப்படின்னு மக்கள் நினைப்போம். அது என்னெல்லாம் திமுகவா எதிர்பார்த்தாங்களோ அதிமுகவா என்பது அந்த வேலையெல்லாம் தெரியாது. பண்ணணுன்றது தான் எங்களுடைய ஆசை. எங்களுடைய அது ஆளுங்கட்சியாக இருந்தால் அங்கே எதிர்பார்த்த அத்தனை கோரிக்கை நிறைவேறி இருக்கும். அந்த எதிர்கட்சின்றதுனால ஒரு சில ஒருவேளை நீங்க எங்க திமுக கூட்டணிக்கு வாங்கன்றதுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கலாமோ, நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே நல்லா செஞ்சு கொடுத்துருவோம். அது எனக்கு தெரியல. அதை பற்றி எனக்கு தெரியல. கண்டிப்பாக நம்ம நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் நிறைய விளக்கங்களும் சிறந்த பதில்களை கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில். ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.